வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கோம்னா, வளர்ந்து வரும் இளம் திரைப்பட பாடலாசிரியர் செல்வமீரா சார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். சார் உங்களை பத்தின சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு சார். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா செல்வம். ஓகே சார். செல்வமீரா அப்படிங்கிற பெயர்ல சினிமாவில் பாடலாசிரியரா இயங்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய இயற்பெயர் செல்வங்கிறீங்க சார். அது செல்வமீரான்னு வைக்கிறீங்க, அதுல ஏதாவது? இல்ல சார், ஆன்மீகவாதி மிரா அல்பாசான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பெயரை தன்னுடைய பெயரா இணைச்சுக்கிட்டு பயணிக்கணும்னு ஒரு எண்ணம், அதனால இணைச்சுக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள் சார். சரிங்க சார், நீங்க இப்ப சினிமா துறைக்கு வரணும்னு எப்படி, எந்த வயசுல ஆர்வம் வந்துச்சு? பள்ளி பருவத்திலேயே எனக்கு சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது எதன் மூலியமான கவிதை அப்படிங்கிற பேர்ல சின்னதா நம்ம கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சின்னதா எழுதுவோம். அதுதான் ஒரு சின்ன தீப்பொறியா இருந்து, அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு பிஇ சேர்ந்தேன். அது நார்மலா தானே சார்? +1 +2 படிக்கும்போது எல்லாரும் அந்த காதல் கவிதைகள் எழுதுவாங்க, சிறிய கிறுக்கல்கள் கிறுக்குவாங்க. அது போல நீங்களும் கிறுக்கி இருக்கீங்க, அது வளர்ந்து வந்திருக்கு. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் அதை நம்ம வளர்த்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ வந்து நான் என்ஜினியரிங் சேர்ந்தேன். அந்த சமயத்துல 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு சில வளர்ந்து வரும் கவிஞர்களோட புத்தகங்கள், அவருடைய பாடல்கள்லாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன், வாசிக்க ஆரம்பிச்சேன். அதன் மூலியமா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து படிக்க அப்படிங்கிற அந்த படமொழிக்கிறப்ப நிறைய நூல்களை படிச்சிருக்கீங்க. கொஞ்சம் ஒரு சில நூல்கள் வாசிச்சிருக்கேன். அது வந்து அந்த பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்மளுக்கு இன்னும் மேலும் அதிகப்படுத்துச்சு. ஓகே சார். இப்போ நீங்க வந்து கவிதை எழுதும்போது சினிமா துறைக்கு போக போறேன் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிங்க, உறவினர்கிட்ட சொல்லிங்க. அது சொல்லும் போது என்னென்ன பிரச்சனைகள், கேலி கிண்டல்லாம் இருந்திருக்கும். அந்த சவால்களை எப்படி சந்திச்சீங்க? உங்களை நீங்க எப்படி தேத்திக்கிட்டீங்க உங்க மனசை? எல்லாரும் ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாரும் நம்மளுடைய முயற்சி முதல் தொடக்கமா இருக்கும் பொழுது எல்லாரும் முதல் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து அதுக்கு மேல நம்ம அதை எந்த அளவுக்கு பேஷனா எடுத்துக்கிட்டு பண்றோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த வகையில என்னுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாவே இருந்ததுனால அதுக்கப்புறம் என் மேல சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே சார். இப்போ நீங்க சென்னைக்கு வந்து உடனே இங்க வரும்போது ரூம் இருக்காது, தங்க இடம் வசதி இருக்காது. அந்த வசதிகள்லாம் எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க முதல்ல வந்து? 2015 இங்க சென்னைக்கு நான் வந்தேன். நான் என்னோட பிஇ படிச்ச நண்பர்கள் இங்க சென்னையில இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே உதவி செஞ்சாங்க, அவங்க ரூம்ல தங்கிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. இந்த 10 ஆண்டு காலமா இங்க சென்னையில எந்த ஒரு வேலைக்கும் போகாம இருந்த எனக்கு என்னுடைய நண்பர்கள் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த உதவி செஞ்சு இருந்தாங்க. உயிர் காப்பான் தோழனுங்க மாதிரி நண்பர்கள் உதவி பண்ணிருக்காங்க. பரவாயில்ல சார். 10 வருடம் வந்து வேலைக்கே போகாம பொருள் உதவியும் நம்பிக்கை ஊட்டியிருக்காங்கன்னா சிறந்த நண்பர்கள். ஓகே சார். இப்ப நீங்க சினிமாவுக்கு வந்து முதல்ல முயற்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க யாரை பார்த்தீங்க? முதல் தடவை எந்த இயக்குனர் போய் சந்திச்சு நினைப்பு இருக்கு? சந்திக்கிறதுனா முதலா பாத்தீங்கன்னா நான் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு இளையராஜா சாரை சந்திக்கிறதுக்கு அவங்க வாசப்படி போயிட்டு கேட் வாசப்புல நிக்கிறேன். அப்போ அங்க வாட்ச்மேன் வந்து சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நான் பாடலாசிரியர் ஆகணும். அப்போ சொல்லும் பொழுது நீங்க என்ன சின்ன சின்ன இயக்குனர்கள்ட்ட இசையமைப்பாளர்கள்ட்ட போய் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க, நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போ நீங்க வந்து 10 வருடம் இது கத்துக்கிறதுக்கு பாடல் எப்படி எழுதணும் போகணும் அப்படிங்கிறத கத்துக்கிறது 10 வருடம் இருக்குல்ல சார்? இந்த 10 வருட வாழ்க்கையில நீங்க இழந்தது என்ன சார்? நீங்க சினிமா துறைக்கு வந்து இழந்தது என்ன, எடுத்துக்கிட்டது என்ன சார்? அதாவது என்னன்னா, நான் பெற முடியாதது எதுவும் நான் இழக்கல. ஓகே, பெற முடிந்ததுதான் நான் இழந்திருக்கிறேன். அதனால திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். காலம் இன்னும் நிறைய இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளலாம், முயற்சியினால பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்க முயற்சி பண்ணும்போது சார் வீட்டுல வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? இல்ல ஏன்னா இப்ப சினிமா துறையில போய் சாதிக்க முடியாது, ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா சினிமா அழிஞ்சவங்க தான் நிறைய பேர், நம்ம போய் ஜெயிக்க முடியாது அப்படிலாம் நெகட்டிவா பேசியிருப்பாங்களா சார்? அந்த நெகட்டிவ் எல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க சார்? பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு அப்படியான ஒரு 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 எண்ணங்களை என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நீ போவேனா, நீ படிச்சுட்டு வீட்டை பார்த்துக்கோ, மேரேஜ் பண்ணிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய அந்த தொடர் முயற்சி இருக்குங்களே,
அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு என்னன்னா சின்ன சின்ன நம்மளுக்கு அடுத்த பாதையை பயணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும் பொழுது நம்ம அதுல தொடர்ந்து பயணிக்கிறோம். நான் புத்தகங்கள்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில பாடல்கள் நான் 2018 ஒரு சில படங்களுக்கு பாடல்லாம் எழுதினேன். அதனால அதை பார்க்கும்போது இவன் ஏதோ சரி பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. ஓகே சார். சினிமாவில் ஒரு எழுதப்படாத இலக்கணம் இருக்கு சார். ஏதாவது கவிதை புத்தகம் இதமணி வெளியிடுங்க, அடிச்சு புத்தகம் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி இன்னமும் அந்த வழக்கங்கள் இருக்கா சார்? இல்ல நம்ம முதலா அங்க முயற்சி பண்ண வரும்பொழுது நீங்க என்ன வாங்கணும் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு வரணும். அது போல நீங்க என்ன வாங்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன உழைச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆதாரப்பூர்வமா இன்னும் ஒண்ணு காமிச்சாதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் இல்லையா? கண்டிப்பா அதான் நம்ம பண்ணணும். ஓகே சார். ஓகே. இப்ப நீங்க முதல்ல வணங்கான் திரைப்படத்துல பாடல் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதான்? ஆமாங்க சார். ஆமாங்க. இப்ப இயக்குனர் பெரிய இயக்குனர் பாலா சார், அவங்களை சந்திக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது சார்? எனக்கு அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 2015 வந்தேன். ஒரு 8 ஆண்டு ஆயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பாலாசார் கிட்ட நான் முயற்சி பண்றேன். ஆனா பாலாசார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல பிசாசு அந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல திறமையுள்ளவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு நான் முயற்சி பண்ணேன். சரி நம்ம பாலாசார் கிட்ட போய் பாடல் எழுதிட்டோம்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா இது வேற யாராலையும் ப்ரொடியூசர்ஸ் அவங்களாலேயோ இல்ல மத்த யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிற எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதன் மூலியமா சரி முயற்சி பண்ணனே அந்த பாடல் கிடைச்சது. ஒரு முதல் பாடலாசிரியர் அப்படிங்கிற இதுக்கான அங்கீகாரம் கிடைச்சது. எல்லா உதவிகளும் எனக்கு சம்பளத்துல இருந்து எனக்கு பாடல்ல இருந்து எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு பாலாசாருக்கு நீங்க அந்த படத்துல பாலா சார் அந்த கவிதைகளை படிச்சுட்டு பாடலை படிச்சுட்டு ஏதாவது வாழ்த்துனாங்களா சார்? எப்படி என்ன சொன்னாங்க? சார் பாடல் எழுதுறதுங்கிறது ஒரு 8 வருஷம் எழுதி கொடுத்தேன். அதுல இருந்து எனக்கு ஸ்பெஷலா எனக்குன்னு ஒரு சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து எனக்கு அந்த பாடலை ஒரு நாள் முடிச்சிட்ட பிறகு சரியா நான் நவம்பர் 2021 நவம்பர் 18 பாலாசாரை சந்திக்கிறேன். 2022 மார்ச் 18 நான் பாலாசார அந்த பாட்டை எழுதி அதுக்கப்புறம் வெளில வரேன். போகும்போது சார் சொன்னாங்க நம்ம பாடல் நல்லா வந்திருக்குது, நீங்க நம்ம ஒரு ஆடியோ லான்ச்ல சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் இப்ப 2வது படமாக திரௌபதி 2ல எழுதியிருக்கீங்க. இதுல எத்தனை பாடல் சார் நீங்க எழுதிருக்கீங்க? மொத்தம் 4 பாடல். அதுல பாத்தீங்கன்னா நான் 3 பாடல் எழுதியிருக்கிறேன். முதல் பாடல் வந்திருக்குது. இப்போ ஒரு 1.5 மில்லியன் தாண்டி நல்லா போயிட்டு இருக்கு. இந்த எல்லா கிரெடிட்டும் இயக்குனராகிய மோகன்ஜன் சாருக்கும் இது இந்த எல்லா பாடல் இந்த முதல் பாடலோட கிரெடிட் வந்து இயக்குனராகிய மோகன்ஜி சாருக்கும் நேதாஜி ப்ரொடக்ஷனுக்கும் இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் தான் போய் சேரும். ஓகே சார். நான் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அவங்களுக்கு நன்றி நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இதமணி வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்கப்படுத்துறது என்பது பெரிய விடயம். ஓகே, அந்த வகையில மோகன் சாருக்கு ரொம்ப நன்றி. இது போல இன்னும் அடுத்தடுத்து வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குமாறு கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனலாக மோகன் சாரை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். இப்ப அடுத்த கட்ட இலக்கு எப்படி சார்? உங்களுடைய பயணங்கள் எதுவாக இருக்கும்? நீங்க என்ன தீர்மானம் பண்ணிட்டு நிர்ணயிச்சு வச்சிருப்பீங்களா, நம்ம இந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எல்லா இயக்குனர்கள்ட்டையும் எல்லா இசையமைப்பாளர்கள்ட்டையும் பணிபுரியணும்னு ஆசை இருக்குது. நான் அதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கிறேன். தமிழை நேசிக்கிற எல்லா இயக்குனர் அவங்கள்ட்டையும் பணிபுரியணும்னு ஆசை இருக்குது. வாய்ப்பு வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப சினிமா துறையில தூய தமிழ் வந்து பாடல் வரிகளை கொடுக்க மாட்டாங்க. ஆங்கிலம் கலந்த பிற மொழி கடந்த கலவையா தான் இருக்கு. ஸோ இப்ப அதை பத்தின உங்களுடைய அறிவுரை என்ன சார்? எப்படி பாக்குறீங்க? ஸோ அது தமிழ் பாடல் தூய தமிழ் வச்சாலும் இப்ப வந்து மக்கள் ரசிக்க தான் செய்யறாங்க. அதுக்கு உதாரணம் எம்கோன பாடல் சார், நீங்க எழுதிய இந்த பாடல் தான். இதுவும் 1.5 மில்லியன் போயிருக்கு இப்ப வியூஸ். இதுவும் ரசிக்க தானே செய்யறாங்க சார். அப்புறம் ஏன் ஆங்கிலம் கலந்து வைக்கிறாங்க? அது என்னவா இருக்குன்னு இது வந்து எந்த சினிமா துறையும் தவறா சொல்லல. ஸோ நாங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப தமிழ் வரிகளை வச்சாலுமே நல்லா ரசிக்கிறோம், ஆனா இவங்க ஆங்கிலம் கலந்த வரிகளோ இல்ல பிற மொழி கலந்த வரிகளோ வைக்கிறாங்களே, தமிழ் மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருது. ஸோ அது ஒரு வருத்தமா இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய பார்வை, பொதுவா ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உங்களுடைய பார்வை எப்படி சார்? அது என்னன்னு ஒரு பாடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாடலாசிரியர் எழுதிட்டா
ஓகே அந்த பாடல் பாத்தீங்கன்னா இயக்குனருக்கு பிடிக்கணும், ஓகே சார் தயாரிப்பாளர்களுக்கு பிடிக்கணும், கண்டிப்பா. இசையமைப்பாளருக்கு பிடிக்கணும். ஓகே சார் இது இப்படி இந்த இந்த இது இந்த ஒரு துறையில இத்தனை பேருக்கு இந்த பாடல் பிடிச்சாதான் அந்த பாடல் வந்து கூட்டு முயற்சி சார். அந்த கூட்டு முயற்சி அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த பாடல் பதிவு போய் சேரும். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கணிப்பு இருக்கும், ஆமா இப்படி இருந்தா நம்ம பாடல் நம்மளுக்கு போய் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இத்தனை பேரும் நம்ம மனநிறைவு செய்ய வேண்டி இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்களோ நம்ம அதை தான் கொடுக்க முடியும். இப்ப நம்ம படிச்சோம்னா ஒரு பிஓ இல்ல எம்பிபிஎஸ் படிக்கணும், நம்ம தனிப்பட்ட விருப்பம். நம்ம முயற்சி பண்ணோம்னா அதுல ஜெயிச்சு விடலாம். ஆனா சினிமா துறைங்கிறது அப்படி கிடையாது. எத்தனையோ நபர்கள் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா சார், ப்ரொடியூசரு, டைரக்டரு, பொதுமக்கள் இவங்கெல்லாம் எல்லாம் ரசிச்சு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாதான் அந்த இடத்துல நிக்க முடியும். அப்ப அது வந்து கடல்ல கூட நீந்தி முத்து இடத்துல எளிமையா, ஆனா சினிமா துறையில நீந்தி வெற்றி பெறுது அவ்வளவு எளிதல்ல. நீங்க சொல்லும் போது புரியுது சார். ஓகே சார். இப்ப நீங்க வந்து இந்த துறையில வந்து பாடலாசிரியர் மட்டும் இருக்குவீங்களா சார், இல்ல அடுத்த பரிணாம வளர்ச்சி இயக்குனர் இல்ல நடிகர் இல்ல இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைவீங்களா, இல்ல பாடலாசிரியர் முழுமையா பார்த்தா போதும் அப்படிங்கறது இருப்பீங்களா? உங்களுடைய விருப்பம் எப்படி சார்? பாடலாசிரியர் அப்படிங்கிறது தொடர்ந்து பயணிக்கணும். அடுத்தது புத்தகங்கள் எழுதணும்ன்ற ஆவல் எனக்கு இருக்கு. அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு வாசிப்பை அதிகப்படுத்திக்கிட்டு புத்தகங்கள் எழுதுறதும் பாடல் எழுதுறதும் முழுமையா பயணிக்கலாம்னு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். நீங்க இன்னும் வந்து எப்படி சொல்றது, ஒரு 5000 6000 திரைப்படங்களுக்கு மேலாகவும் ஒரு 10,000 20,000 பாடல்கள் மேலாகவும் எழுதி சினிமா துறையில் நிலையான ஒரு கவிஞராகவும் புகழ்பெற்ற என்றுமே புகழ் மங்காத ஒரு கவிஞராக வள வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதுக்கு கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனலாக இறைவனை வேண்டிக்கிறோம் சார். நீங்க கண்டிப்பா வளருவீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. அதுபோல நல்ல என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொல்ற நேயர்களுக்கும் உங்களுக்கு சார், எனக்கு ரொம்ப நான் தமிழ் மேல ஈடுபாடு அதிகம், தமிழை நேசிக்கிறவன். அதனால நீங்க முடிந்தவரை தமிழ் வரிகளை கொடுத்தால் நல்லா இருக்கும்னு. கண்டிப்பா சார், தொடர்ந்து தமிழ் வரிகள் தான் எழுதணும் அப்படிங்கிற ஆவல் இருக்குது. அதுல பயணிக்கலாம் தான் இருக்கேன். ஆனா ஒரு சில இயக்குனர்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற அவங்க என்ன கேட்கறாங்களோ, வர்த்தக ரீதியா பார்க்கும்போது அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம செய்ய வேண்டிய இது இருக்குது. அதனால ஓகே. அப்ப இந்த சேனல் இயக்குனர்களுக்கு ஒரு வேண்டுகோள், முடிந்தவரை நம்ம தமிழ் மக்கள் பாக்குறாங்க, தமிழ்ல தான் படம் எடுக்கிறீங்க, முடிந்தவரை பாடல்களை தமிழ்ல வைக்க பாருங்க சார். இது ஒரு வேண்டுகோளாகவே கித்தான் யூடியூப் சேனல்களை கேட்டுக்கிறோம். ஏதாவது தவறாக பேசியிருந்தா எல்லா இயக்குனரும் மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் ஒரு தமிழ் மேல உள்ள வெறியால அதை அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு, ஒரு பற்றுனால. ஸோ அதை எந்த தவறும் எடுத்துக்காதீங்க. எல்லா பாடலாசிரியருமே வந்து தமிழ் வரிகளை கொடுக்க தயாராக இருக்கிறீங்க, நீங்க எடுக்க தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். அது போல நாங்க நேயர்கள், நாங்க பார்ப்பதற்கு தமிழை நேசிப்பதற்கும் நாங்க ரெடியா இருக்கோம் சார். இது ஏதாவது தவறா பேசுனா அனைத்து இயக்குனர், திரைப்பட இயக்குனர் மன்னிச்சிங்க, சாரி மன்னிச்சிங்க. ஓகே சார். இப்ப நீங்க அது போல தமிழ் வரிகளை கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கு. இன்னும் சினிமா துறையில வந்து வைரமுத்து சார், கவிஞர் கண்ணதாசன் சார், வாலி சார், நான் முத்துக்குமார் சார், இன்னும் எத்தனையோ கவிஞர்கள், இன்னும் பா விஜய் சார், இப்படி சொல்லிக்கொண்டே அடிக்கொண்டே போகலாம். அவங்கள போல நீங்களும் ஒரு மங்கா புகழ் கொண்ட திரைப்பட பாடலாசிரியர் வள வர வேண்டும், அது எங்களுடைய ஆசை. அந்த ஆசையிலும் நிறைவேறும். ஸோ இவ்வளோ நேரம் இவ்வளோ பணி சுமைகளிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு மிக்க நன்றி சார். உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி. இந்த நேர்காணல் மூலியமா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.